அப்போல்லாம் அவர் பேசவே மாட்டார். ஆனால் இப்போ வந்து பேசுகிறத பார்த்தா நான் மிரண்டு போயிட்டேன், கண்ணு கலங்கிட்டேன். என்ன பேசினார்னா, எல்லா பெண்களுக்கும் நான் அண்ணன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அது வந்து எல்லாருக்குமே மனசு சங்கடம், இதாக இருக்கும். அது ஒரு பாதுகாப்பு நான் தரேங்கிறார்ல, அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். நல்ல மாமனிதர், நல்ல மனிதர், எங்கே பார்த்தாலும் சிரிப்பார். நான் போனோடனே எந்திச்சு இன்னும் பேசுவார் வாத்தியாருங்கிறதுல. இப்போ அரசியல்ல வந்து அவர் முழு மூச்சா செயல்படணுன்றதுக்காக தன்னுடைய கெரியரையே விட்டுட்டு போதும் 69 படங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய டெசிஷன். இன்னுமே நிறைய பேர் நாங்களாம் நம்பல. இல்ல அவர் வருவார், மறுபடியும் வந்து நடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கோம். ஸோ இப்படி ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மன தைரியம் இருந்திருக்கோ என்னமோ தெரியல. கூட இருந்து பாக்குற உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? எனக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன் சார் போறீங்க அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா திரை உலகத்தில் வந்து இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடு வரைக்கும் இளைய தளபதி விஜய்னா எல்லாருக்கும் தெரியும். சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அவர் மேலே அப்படி இருக்காங்க, ஆசையாக பாசமாக இருக்காங்க. இந்தியாலாம் 125 படம் பண்ணிட்டு தான் வந்தார். நடிகர்கள் 175 படம் பண்ணி தான் வந்தார். விஜயகாந்த் சார் கூட 127 என்னமோ படம் பண்ணி தான் வந்தார். ஆனால் இவர் 60 படம் 65 படத்துலேயே வந்துட்டார். ஆனால் அவர் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராருன்னா அவரோட மனசில் மக்களுக்கு ஏதோ செய்யணுங்கிறத எண்ணத்தோடு வராது. பணம் வேண்டாம், இனிமேல் இது இவ்வளோ வச்சு வாங்கிச்சிருக்கோம், பணம் வேண்டாம், மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு வராது. வரவேற்போம்.